நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி, அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 20 தொடக்கம் 26. அக்காலத்தில் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்குரியதே. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். சிந்தனை: இவ்வுலகில் செல்வராயிருப்பதும் உண்டு நிறைவாயிருப்பதும் சிரித்து இன்புற்று வாழ்வதும் மற்றவர்களால் புகழப்படுவதும் ஆபத்தானவையா? இவ்வாறு வாழக்கூடாதா? இயேசுவின் பார்வையில் இவை ஆபத்தானவையாகவே தோன்றுகின்றன. மறுபக்கத்தில் இயேசு ஏன் ஏழ்மையில் வாழ்வதையும் பசியோடு வாடுவதையும் அழுது கொண்டு இருப்பதையும் மக்களால் வெறுக்கப்படுவதையும் பேறு பெற்றவை என்கின்றார். இங்கு இயேசு பொதுவான 4 பாவங்களான பேராசை, பெரும் தீனி, அடக்கமின்மை, வீண் புகழ்ச்சி என்பவற்றை கண்டிப்பதோடு அவற்றுக்கு எதிரான புண்ணியங்களை ஊக்குவிக்கின்றார். ஏழ்மை என்ற புண்ணியம் தன்னிலே தூய வாழ்வுக்கு போதாததாகும். புனித லூக்கா ஏழைகள் பேறு பெற்றவர்கள் என்று கூறுகின்ற போது மறுபக்கத்தில் செல்வர்கள் கண்டனம் செய்யப்படுகின்றார்கள். பொருள் செல்வம் பாவம் இல்லை ஆயினும் அது பெரும் சோதனைகளுக்கு காரணமாக அமையும். அதாவது செல்வம் பற்று கொண்டிருப்பதற்கும் தன்னிலே தங்கி வாழ்வதற்கும் மற்றும் சுய இன்பத்தை அல்லது சிற்றின்பத்தை நோக்கிய சோதனைக்கும் இலகுவாக ஒருவரை இட்டு செல்லும். ஆன்மீக ரீதியிலே இதனை உற்று நோக்கும் போது ஒருவர் ஏழ்மையாய் இருந்து உலக பற்றுக்களில் இருந்து விடுபட்டு வாழ்வது செல்வராயிருந்து விடுபட்டு வாழ்வதிலும் பார்க்க இலகுவானது. இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வது ஏழைகளுக்கும் செல்வர்களுக்கும் கடினமானது. ஏழை எப்போதும் செல்வந்தராவதற்கே ஏங்கிக் கொண்டிருப்பார். செல்வர் தனது செல்வத்தில் மகிழ்ந்து கொண்டு தான் ஆன்மீக ரீதியில் உலக பற்றுக்களில் இருந்து விடுபட்டு நிற்கிறேன் என்று நினைத்து கொள்வார். ஆனால் உண்மை மாறுபட்டிருக்கும். அவ்வாறே பசித்திருப்போரையும் உண்டு நிறைவாயிருப்போரையும் நோக்க வேண்டும். பசித்திருப்பது பேறு பெற்றதும் உண்டு நிறைவாயிருப்பது அபாயகரமானதும் என்கிறார் ஆண்டவர். நோன்பிருப்பதாலோ அல்லது உணவில்லாதிருப்பதாலோ உண்டாகும் உடல் பசியோடு ஆண்டவரிடம் திரும்புவது இலகுவானது. இதனால் ஆண்டவராலே நிறைவை கண்டுகொண்டு அவரது பாதுகாப்பில் வாழும் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல நிறைவாக உண்டு குடித்து நிறைவடைவது போசனை பிரியத்துக்கு வழிவகுக்கும். அது கடவுள்பால் பசிதாகம் கொள்ள இலகுவில் விட்டுவிடாது. எனவே போசனை பிரியத்தில் இருந்து விடுபட்டு பசியை அனுபவித்தால் அது இறைவனின் பேற்றினை கொண்டு வருவதோடு போசனை பிரியம் தரும் சோதனைகளில் இருந்தும் விடுபட முடியும். இவ்வாறே சிரிப்பையும் அழுகையையும் வெறுப்பையும் புகழ்ச்சியையும் நோக்கலாம். ஒரு பக்கம் இயேசு சொல்கின்ற பொதுவான 4 பாவங்களையும் விட்டு விலகுவதும்
மறுபக்கம் அப்பாவங்களுக்கு எதிரான புண்ணியங்களில் வளர்ந்து வருவதும் இருபக்க இறை ஆசிரை எமக்கு பெற்றுத்தரும். எனவே ஏழ்மையை அனுபவிக்கும் போது செல்வத்தையும் விட்டுவிட வேண்டும். அதுவே ஏழ்மையின் முழுமையின் வடிவமாகும். செபம். ஆண்டவரே, எமது வாழ்வில் அனைத்து நிறைவையும் உம்மிலே கண்டுகொள்ளும் அருளை தாரும். ஆமென்.